மாதவரம் தாவேகா சார்பில் தமிழக அரசு எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் தாவேகா சார்பில் சென்னை மாதவரம் பஜார் மண்டல அலுவலகம் அருகில் தமிழக அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாவேகா மாவட்ட செயலாளர் ML விஜய் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாதவரம் வார்டு 28 இலவச பட்டா வழங்கிடவும், மூடப்பட்ட ஆதி திராவிடர் பள்ளியை திறக்க கோரியும், ஆக்கிரமிப்பு குளத்தை மீட்டு தரவும், சேதமடைந்த மின்கம்பிகளை அகற்றிடவும், மழைநீர் கால்வாய் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தவும், குடிநீர் கழிவுநீர் குழாய்களை 100 ரூபாய் திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் அரசை எதிர்த்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர், மாநில துணைச் செயலாளர், வழக்கறிஞர் விஜய்மூர்த்தி உள்பட கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆண்கள், பெண்கள் பலர் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சனை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, சம்பந்தப்பட்ட MP, MLAக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இப்பதான் தெளிவுபடுத்தினாருன்னு நம்ம புதுசாக எந்த விஷயமும் கேட்கல. நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் கேட்கணும்னா அதை ஏன் கேட்கணுன்ற நியாயப்படும். நீங்கள் தான் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜீவோ போட்டுருக்கீங்க. அதை தான் இப்போ நான் தெளிவுபடுத்துறேன். கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் 2011 200 வார்டுகளுக்கு முதல் கட்டமாக அண்டர்கிரவுண்ட் கேபிள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. தமிழக அரசு தான் தமிழக அரசு அறிவிச்ச திட்டத்தை ஏன் செயல்படுத்தணும் தான் கேட்கறத விட அதுக்கு மனு கொடுக்க அவசியம். அப்போ தமிழக கரெக்டான கேள்வி சார். தமிழக கட்சிக்காக சார் கோரிக்கை வச்சிருக்கோம். நீங்கள் முதல் விஷயம் யோசிங்க. அதனால் ஏற்கனவே இருக்கிறீங்க, இருந்த விஷயத்தை ஏன் இன்னும் செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க. 2011 2567 கோடி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. மாற்றி திராவிட கட்சிகளாக இங்கே இருக்குது. சுயேட்சையாக யாரும் வந்து ஜெயிக்கல. நான் வந்தேன் போகணுன்னு சொல்கிறதுக்கு திருப்பி ஆளுங்கட்சியாக இருக்கவங்க தான் இங்கே இருந்திருக்காங்க. ஏன் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இதுக்கு கூட ஏன் மனு கொடுத்துன்னு எதிர்பார்க்குறீங்க.